200 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றுக்கு உரித்துடைய ஒரு சமூகத்தினர் இலங்கையில் வாழ்கின்றனர். பிரித்தானியரால் அப்போது நிர்வகிக்கப்பட்ட தோட்டங்களில் வேலை செய்வதற்காக தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட ஊழியப் படையணி அல்லது மலையக சமூகமே அது. அவர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தின் தேயிலை தொழிலை வடிவமைத்துள்ளது. எனினும் அவர்களின் குரலும் போராட்டமும் யார் காதிலும் விழுவதில்லை. குறிப்பிடத்தக்க அளவில் அவர்களுடைய பங்களிப்பு காணப்படுகின்ற போதும் மலையக சமூகமானது ஓராங்கட்டப்படுதலின் நீண்ட வரலாற்றுக்கு முகம் கொடுத்துள்ளது. அடிப்படை உரிமைகளையும் அங்கீகாரத்தையும் இழந்துள்ள அவர்கள் பல சந்ததிகளாக தமது வீடு எனச் சொல்லப்படுகின்ற பூமியில் அபிமானமும் சமத்துவமும் கொண்ட இடத்தை இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள், அனுபவங்கள், அவர்களின் அபிலாஷைகள், அரசியல் உரிமைகள், அங்கீகாரம் மற்றும் உள்வாங்கப்படுதலின் போராட்டம் அவ்வாறே அவர்களில் பொதிந்துள்ள தாங்குதிறன் அவர்களின் பின்வாங்காத முயற்சியையும் வெளிப்படுத்தலையும் ஆய்வு செய்வதற்காகவே இந்த ஆவணப்படத்தின் மூலம் சபரகமு மாகாணத்தின் ஊடாக ஒரு பயணம் ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே இந்த முயற்சியில் எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். மலையக சமூகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் போதுமான நிலையில் இல்லாதிருப்பது கவலைக்குரியதாகும். சிதைவுற்ற பாதைகள், உரிய முறையில் வீடுகள் இல்லாமை, சுத்தமான நீர் மற்றும் சுகாதார வசதிகளுக்கான போதுமான அணுகல் இல்லாமை போன்றவை நாளாந்தம் அவர்கள் முகம் கொடுக்கின்ற தடைகளாகியுள்ளன. இந்த சவால்கள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்பதற்கான சந்தர்ப்பங்களை மட்டுப்படுத்துகின்றன. இந்த உட்கட்டமைப்பு வசதிகளில் உள்ள குறைபாடுகள் அவர்களின் அன்றாட வாழ்வில் எவ்வாறு தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை இப்போது ஆராய்ந்து பார்ப்போம். இங்கே தேனகந்த பிரிவில் ஒரு பாடசாலை இருக்கின்றது. அந்த பாடசாலையிலே நிறைய ஸ்டூடெண்ட் ரூம், அதாவது படிப்பதற்கான கல்வி வசதிகள் இருந்தாலும் கூட இந்த கவர்ச்சி பிரச்சனையால் எந்த வசதியும் நமது பிள்ளைகள் படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகையால் ஒரு 3 வருடத்துக்கு முன்பு கொரோனா பிரச்சனை இருந்த காரணத்தினால் எனது மகள் யொக்சனா பிரவணியா புலமை பரீட்சை எழுதுவதற்காக முன்ன அந்த வாட்ஸ்அப் மூலமாகத்தான் பாடங்களை அனுப்பியிருந்தார்கள். அந்த நாள் கூட பாடசாலை இல்லாவிட்டாலும் கூட அந்த வாட்ஸ்அப் மூலம் எனது பிள்ளையை படிக்க வைப்பதற்கு இந்த முக்கியமாக இந்த கவரேஜ் பிரச்சனை இருந்தது. ஆகையால் எனக்கு 43 வயதாகும் கூட இன்னும் எங்களுக்கு அந்த கவரேஜ் இன்னும் சரியாக கிடைக்கவில்லை. அவசர சிகிச்சை பெறுவதற்காக ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஒரு கோல் எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட அந்த அவசர ஆம்புலன்ஸ் கோல் எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வர வேண்டும். அதாவது அதே போல் அதாரகங்க டிவிஷன்லேருந்தும் இங்கே நமது தேனகந்த டிவிஷனுக்கு வர வேண்டும் ஒரு கோல் எடுப்பதற்கு. மற்றது பம்பலந்த டிவிஷன்லேருந்து இங்கே வருவார்கள். இருந்தாலும் தேனாந்த மக்களுக்கும் எந்த வசதியும் இல்லை. நாங்கள் எத்தனையோ கடிதம் கொடுத்தும் கூட இன்னும் அந்த கவரேஜ் பிரச்சனை இன்னும் நடக்கவில்லை. எனக்கு வயசு இப்போ 29 வருஷமாக இந்த கவரேஜ் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் தொடர்ந்து. அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஒரு கால் பண்ணுறதுக்கோ இதுக்குமே எந்த ஒரு வசதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு படிக்கிற பிள்ளைங்க நிறையா பிள்ளைங்க இருக்குது. அதனால் அப்படின்னா நான் கொரோனா டைமில் கூட நிறையா பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் படிச்சு ஆன்லைன் மூலியமாக தான் படிக்குது. இப்போ அப்படி ஆன்லைன் கிளாஸுங்க நிறையா இருக்குது. அங்கிட்டு வந்து கவரேஜ்ன்றதே இல்லை. அப்படின்னா ஒரு அவசரத்துக்கு கால் நடக்கணும் கூட இங்கே வரணும். நம்ம பக்கத்து ஊர் தான் மூக்குவத்தன்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வருவாங்க படிக்கிறதுக்கோசரம். படிக்க போகிற பிள்ளைங்க வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கு இங்கே நைட்டில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோங்க. பாவம் தான் அந்த பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மலையத்தில் இருக்கவங்க படிக்க வைக்கிறாங்க. அந்த படிக்க வைக்கிறதுக்கு சூழ்நிலை கூட ஒழுங்கானது இல்லை. மரம் இல்லைன்னா ஏன்னா கிளாஸ் போகிறோன்னா இங்கே ரோட்டுக்கு வரணும். ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்டில் வந்து படிக்கலுமா? அது இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் வருது, அந்த கிளாஸை படிக்கிறது இங்கே வரணும். இப்போ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்குது ஊரில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸு கால் பண்ணுறாங்க கூட இங்கே ரோட்டுக்கு தான் வரணும். இப்போ அங்கேருந்து இங்கே வரப்போ 2 கிலோமீட்டர் தூரம் இங்கே வரப்போ அங்கே இருக்க நோயாளி வீட்டில் இறந்துருவாங்க. இதுக்கு முன்னுக்கு வந்து அளந்தாங்க டயலாக்கில் வந்து பார்த்துட்டு நாங்கள் போம்னரி போட்டிருக்கோம். போம்னரி போட்டு டயலாக்கில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு போகிறாங்க. இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. இலங்கையின் இதயத்தில்
மலையக சமூகத்தினர் நீடித்திருக்கும் வலிமை மற்றும் தளராத எதிர்பார்ப்பின் சின்னமாக எழுச்சி பெற்றிருக்கின்றனர். அவர்களின் போராட்டங்கள் பல, எனினும் அவர்களின் ஊக்கம் சிதையாமல் காணப்படுகின்றது. அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் போராட்டம் பற்றி மட்டுமல்ல, அவர்களின் எதிர்பார்ப்புகளும் தொடர்ந்தும் சுடர்விட்டு கொண்டிருப்பதாகவே சொல்லுகின்றன. அவர்களை ஓரங்கட்டுவதும் அவர்கள் தொடர்ந்தும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுவதை உறுதிப்படுத்துகின்ற கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை இனம் கண்டு அவற்றுக்கு தீர்வு தேடுவதற்கான ஆவண ரீதியான இத்திரைப்படம் ஒரு வழிகாட்டியாக அமையும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். உள்வாங்கல் சேவைகளுக்கான நியாயமான அணுகலை உறுதிப்படுத்தல் மற்றும் அவர்களின் உரிமைகளுக்காக முன்வந்து மேலும் நியாயமானதும் உள்வாங்கப்பட்டதுமான இலங்கையை கட்டியெழுப்பும் பணியில் நாம் பங்கேற்க முடியும். மலையக சமூகத்துடன் ஒத்துழைப்புடன் எழுந்திருப்போம். அவர்களின் பங்களிப்பிற்கு கௌரவம் அளித்து அவர்களின் அபிமானம், அங்கீகாரம் மற்றும் சமத்துவத்திற்கான ஆய்விற்கு ஆதரவளிப்போம். அதனூடாக நாம் ஒன்றிணைந்த ஒவ்வொரு மக்கள் பிரிவையும் சுபீட்சமிக்க வாழ்க்கை தரத்திற்கான வாய்ப்புடைய இனமாக கட்டியெழுப்ப முடியும்.